ஹாய் guys, வெல்கம் டு கிட்டி கேலார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெஹோப்போட கான்சர்ட்டான ஹோப் ஆன் தி ஸ்டேஜ் ஃபைனல் டே 1ல் வந்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அப்படி அவங்க அட்டென்ட் பண்ணதில் என்னென்ன க்யூட் அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பிடிஎஸோட 12th anniversary அன்னைக்கு நடந்த அந்த கான்சர்ட்டில் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் சுகா கூட அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. உட்காருங்க. அவர் எவ்வளோ மாதங்களா இல்லை வருஷங்களா எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறோன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ நாள் கழிச்சு நம்ம சுகாவை பார்க்குறோம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு ஒட்டுக்கா பார்க்கறதுல நம்ம ஆர்மிஸ்க்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம மெம்பர்ஸ் அட்டென்ட் மட்டும் பண்ணாங்க, நம்ம ஜங்குகாவும் ஜுன்னு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் கூட பண்ணாங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அவங்க என்னென்ன சாங்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குகா, ஜின், ஜெஹோப் சேர்ந்து ஜெமாவோ சாங்கை ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஜங்குகாவும் ஜெஹோப்பும் சேர்ந்து ஐ ஒண்டர் சாங்கை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம சக்ஜினாவும் ஜெஹோப்பும் சேர்ந்து நம்ம பிடிஎஸோட சாங்கான ஸ்ப்ரிங் டேவை பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஜங்குகாவோட சிங்கிளான 7 வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணார். அதில் லேட்டோவோட ரேப் பார்ட்டை வந்து நம்ம ஜெஹோ பர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் நம்ம சக்ஜினாவோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிங்கிள் டோன்ட் சே யூ லவ் மீயுமே நம்ம சக்ஜினா பர்ஃபார்ம் பண்ணார். என்ன வாய்ஸ், என்ன அழகு, என் மனசு என்கிட்ட இல்ல. நம்ம ஜங்குகா ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்மிஸ்க்கு வந்து புதுசாக இதை தெரிஞ்சிச்சு. என்ன இது என்னன்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குகாவோட டேட்டூ தாங்க. அந்த ஏற்கனவே டேட்டூ இருக்கேன்னு சொல்லக்கூடாது, இது புது டேட்டூ போல் நம்ம ஜங்குகா ஷோல்டரில் போட்டிருக்காரு. அவரோட டேட்டூ பற்றி நம்ம ஜங்குகாவோட டேட்டூ ஆர்டிஸ்ட் கூட இன்ஸ்டாவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குகாவுக்கு மூர்த்தி டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி 70% ஆஃப் டேட்டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எனக்கு 30% ஆஃப் டேட்டூ தான் போட வேண்டியது இருக்குது. நாங்கள் ஜங்குகாவுக்கு டேட்டூ போடுறதுல எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குகாவோட டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம மெம்பர்ஸோட க்யூட் மூமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துமே நம்ம ஜின் அண்ட் தேங்காவோட க்யூட் மூமெண்ட் தான். நம்ம தேங்காவுமே நம்ம ஜெஹோப்போட கான்சர்ட்க்கு செம்மையாக வெயிட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்கார போகும்போது நம்ம ஜின் பின்னாடி தான் இருந்தார் போல். அவர் இந்த காலில் இருந்தான்னு தெரியல, நம்ம தேங்காய் உட்கார வச்சாரு, டக்குன்னு பின்னாடி எடுத்துட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. நம்ம தேங்காவுமே விழுந்தாலுமே கெட்ட விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மூமெண்ட்டை பார்க்கும்போது. அடுத்து வந்து நம்ம மங்களான் வந்து நம்ம ஹோபியாவை கலாய்ச்சி மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோபியாவுமே அவரோட நியூ சாங்கான கேள்வி வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபீமேல் டான்ஸர் கூட ஒரு ஸ்டெப் வரும் இல்லையா, அந்த ஸ்டெப்பை நம்ம மங்களைன்ஸ் வந்து இமிட்டேட் பண்ணுறதை கொஞ்சம் பாருங்களேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடுத்து நம்ம ஜிமினோட ஒரு கியூட் மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். கான்சர்ட்க்கு நம்ம பேங்க் பிடியுமே வந்திருந்தாரு. அவர் வந்து அப்படியே ஆர்மி ஸ்வைப் பண்ணுறதால அழகாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேடியம் முழுசாக அப்படி சுற்றி ஒரு வீடியோ எடுக்க நம்ம ஜிமினாவும் அப்படின்னு சொல்லி அழகாக கேமராக்குள்ளே போய் க்யூட்டாக போஸ்ட் கொடுத்தாரு. அடுத்து நம்ம ஜங்குகாவோட ஒரு கியூட் மூமெண்ட் தான். அவர் என்னதான் 1.5 வருஷம் மிலிட்ரி போயிட்டு வந்தாலுமே அவர் இன்னும் மாறவே இல்லை. ஆர்மிஸ் எங்கே போனாலும் அவரோட ஒர்க் அவுட் செக்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணுறதே இல்லை. இப்போ கூட கான்சர்ட்டில் பாருங்களேன், நம்ம ஜிமினாவும் வீடியோ பேசிகிட்டு இருக்க பின்னாடி நம்ம ஜங்குகா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா
அப்புறம் நான் நிறைய ரீல்ஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்த ஆரம்பிச்சு. நம்மளோட நம்ஜினா வந்து டிஷர்ட் அவசரத்தில் அயன் பண்ணாமல் போட்டு வந்துட்டார் கான்சர்ட்க்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஒன்றும் அயன் பண்ணாமலாம் போட்டுட்டு வரல காய்ஸ். அந்த ஒரு டிஷர்ட்டோட ஸ்டைலே அதுதான். நான் வந்து நம்ம நம்ஜினாவோட ஷர்ட்டோட பிக் அப்புறோட ப்ரைஸை வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்காவோட உருட்டுகள். அது உருட்டுகள்னு சொல்ல முடியாது, அது என்னன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க மிஸ். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோபியோட கான்சர்ட் ஃபுல்லாமே அவர் ஆக்டிவ் மூடில் தான் இருந்தார். க்யூட்டாக டான்ஸ் ஆடுறது என்ன, நம்ம மெம்பர்ஸை க்யூட்டாக டீஸ் பண்ணுறது என்ன, இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஆர்மிஷ். அது ஒன்றும் இல்லை, அவர் வந்து மிலிட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் இல்லையா, அந்த நாளைக்கு நம்ஜனா கூட ஒரு லைவ் வந்திருப்பார்ல, வியூவர்ஸ் லைவ். அந்த லைவ்ல அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டேங்கா சொன்னார். ஃப்ளாஷ்பேக். அது வேற வாயி, இது நார வாயி. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோல்சமான மூமெண்ட்னு சொல்கிறத விட நம்ம ஆர்மிஸை கண்கலங்க வைத்த மூமெண்ட்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோபியாவுமே மைக் ட்ராப் சாங்கை வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்த மெம்பர்ஸுமே ஹோபியா கூட சேர்ந்து க்யூட்டாக டான்ஸ் ஆனாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுக்கு ஆர்மிஸ்க்கு அப்படியே லைட்டாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ நம்ம பாய்ஸ் பேக் அப்படிங்கிற ஃபீல் வந்து அப்போ தான் வந்துச்சு. ஓகே ஆர்மிஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படி இல்லாட்டி கேபாப் ரிலேட்டட் க்யூட் அண்ட் ஃபனி மூமெண்ட்ஸ் எல்லாமே போடுவேன். ஸோ உங்களுக்கு இதை பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேபாப் ஃபேன்ஸ் அப்படி இல்லாட்டி பிடிஎஸ் ஆர்மிஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.